ஆனந்தி வீரபத்ரன் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது கரெக்டாக வந்து கூப்பிடுறாங்க 2 பேருமே போகிறாங்க. அப்போ வந்து ஆனந்தி கிட்ட கேட்குறாங்க, "என்னம்மா நீ எல்லா தப்பையும் ஒத்துக்கிறியா? வீரபத்ரன் உன் மேலே சுமத்துற குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க. "நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்" அப்படின்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு வீரபத்ரன். "என்ன சொல்கிறா இவ?" அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்படின்னா இந்த கேஸில் வந்து அப்படி சொல்ல வராங்க. "மேடம் ஒரு நிமிஷம், நீங்கள் வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் நான் பேசிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுமா என்ன விஷயம்?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "மேடம் இப்போ நான் எல்லா குற்றச்சாட்டையும் ஒத்துக்கினேன் இல்லையா?" "ஆமாம் ஒத்துக்கிட்டேன். இந்த குற்றச்சாட்டெல்லாம் நான் ஒத்துக்கினேன்ல, என்ன காரணம்னு தயவுசெய்து நீங்கள் கேட்கணும்." அப்படின்னோன்னே, "சரிம்மா சொல்லு என்ன காரணம்?" அப்படின்றாங்க. "அதுக்கு காரணமே வீரபத்ரன் தான் மேடம்." அப்படின்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக வீரபத்ரன் பார்க்குறாரு. "நீ என்ன சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா சொல்கிற?" "ஆமாம் மேடம், வீரபத்ரனோட குற்றச்சாட்டு என்ன? நான் இந்த மாதிரி நிறைய ஆம்பளைங்க கூட அவர் அமுச்சிட்டு பழகுறேன். அதே மாதிரி அந்த எலக்ட்ரீஷியன் கூடயும் நான் பழகியிருக்கேன். அந்த எலக்ட்ரீஷியனும் வந்து சொன்னார் நான் பழகுனேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் தவறான வந்து எல்லார்கிட்டயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்னு தானே அவரோட குற்றச்சாட்டு. ஆனால் நான் அப்படி இல்லைன்னு நான் மறுக்க போகிறதில்ல. உண்மைதான் அப்படி இருக்கிறது. நான் அவர் அமுச்சிட்டு இந்த சைடு நிறைய ஆம்பளைங்க கூட பழகுறேன். நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன்னா என் புருஷன் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்கல. அதனால் நான் மற்றவங்ககிட்ட அந்த சந்தோஷத்தை தேடி போகிறேன் மேடம். நீங்களே சொல்லுங்கள். ஒரு இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பரஸ்பர வந்து அன்பு வந்து முக்கியமானது. வந்து வாழ்கிறது தானே மேடம். அந்த ஒரு வாழ்க்கையை, அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து இல்லற வாழ்க்கையை வந்து எனக்கு அவர் கொடுக்கல. இல்லற சந்தோஷத்தை கொடுத்தா தானே மேடம் நான் வெளியே தேடி போகாமல் இருக்க முடியும். நீங்களே சொல்லுங்கள். எங்கள் வாழ்க்கையில் எந்த இல்லற சுகமும் இல்லை மேடம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. குழந்தையே இல்லை மேடம். வேணா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுக்கோங்களேன் குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் வீரபத்ரன். செம்ம டென்ஷன் ஆகிறாரு. யாரை பார்த்து என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. "நீ என்னம்மா சொல்ல வர இப்போ?" அப்படின்னோடனே, "ஆமாம் மேடம், நான் சுற்றி வளர்த்து சொல்ல விரும்பலை. உண்மை என்னென்னா இந்த வீரபத்ரன் ஒரு ஆம்பளே கிடையாது" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வீரபத்ரனுக்கு செம கோவம் வருது. தாங்கிக்கவே முடியல. செம டென்ஷன் ஆகிறாரு. இவர் ஆம்பளை இல்லைன்ற காரணத்துக்காக தான் மேடம் வெளியே ஆண்களை நான் தேடுறேன்னு சொல்லிட்டு இவர் தானே சொன்னார். அது உண்மை தானே? அதே மாதிரி குழந்தை இல்லாததும் உண்மை தானே? அது மட்டுமா மேடம்? நீங்களே சொல்லுங்கள். எந்த ஒரு ஆம்பளையாவது தன்னோட ஒய்ஃபு இந்த மாதிரி ரொம்ப மோசமாக வந்து இந்த மாதிரி எல்லா ஆண்களும் கூட பழகினா அந்த பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்வானா? அந்த எனக்கு பொண்டாட்டியை தவிர எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வானா? அவ கூட தான் காலம் ஃபுல்லாக வாழணுன்னாவும் சொல்வானா? எந்த மனுஷனும் சொல்ல மாட்டான். இந்த வீரபத்ரன் சொல்கிறானா என்ன காரணம்? எல்லாரும் யோசிச்சிங்களா? ஏன்னா வீரபத்ரனுக்கு வந்து ஆம்பளைன்ற தகுதி கிடையாது. அதனால் அவனை யாரும் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. வேறு வழி இல்லாமல் என் கூட இருக்கணுமே, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் அவனுக்கு வந்து அவன்கிட்ட நான் டைவர்ஸ் வந்து வாங்கினா அவனுக்கு தான் நான் நல்லது செய்கிறேன். அதனால தான் மேடம் அவனுக்கு நான் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த முடிவுக்கு பண்ணேன். நீங்களே சொல்லுங்கள் மேடம், என் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வீரபத்ரனை தாங்கிக்கவே முடியல. "அப்போ நீ என்னம்மா சொல்கிற?" அப்படின்னோடனே, "நான் உண்மை தான் மேடம் சொல்கிறேன். இந்த வீரபத்ரன் ஒரு ஆம்பளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியே வீரபத்ரனுக்கு தலைக்கு ஏறிடுது கோவம். அப்படியே டென்ஷன் ஆகிற. "ஏய் ஆனந்தி, உன்னை சும்மா விட மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாரு. அந்த கோர்ட்டே அதிர்ந்து போகுது. அந்த அளவு பயங்கரமாக கத்துறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வந்து "எவ்வளோ தைரியமாக தான் இந்த வார்த்தையை சொல்கிற? உனக்கு குழந்தை உருவானதை மறந்துட்டியாடி? அந்த குழந்தைய என் கையால் தானே இதை அழித்தேன்" அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து கோர்ட்டே அப்படியே அதிர்ந்து போகுது. "உன்னை அணுவாக சித்திரவதை பண்ணி கூட நீ அடங்கலைன்னா உன்னை போய் என்னென்ன சித்திரவதை பண்ண போகிறேன் பார். நீ எல்லாம் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாதுடி. நான் உன்னை அப்படி நினச்சி தாண்டி இவ்வளோ தூரம் வந்தேன். இதுக்கப்புறம் தாண்டி இருக்கு உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வாயாலே வந்து குழந்தை அழிச்சன்ற விஷயத்த சொன்னோன்னே தாங்கிக்க முடியல நீதிபதியால். "என்ன வீரபத்ரன் சொல்கிறீங்க? அப்போது உண்மையாகவே உங்கள் குழந்தைய நீங்களே அழிச்சிங்களா?" "ஆமாம் மேடம், இவன் தான் அழிச்சான். என்ன காரணம் தெரியுமா?" அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாமே ஆனந்தி வந்து சொல்கிறாங்க. "என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய அழிச்சவன் மேடம் இவன் கூட நான் எப்படி மேடம் வாழ முடியும்? இப்போவும் எல்லார்கிட்டையும் நான் வந்து இவன் சொன்னபடி வந்து தப்பாக இருந்திருந்தேன்னா என் குழந்தைய ஏன் மேடம் இவன் அழிக்கணும்? சொல்லுங்கள் மேடம். உண்மையிலே நான் இந்த மாதிரி சொன்னதுக்கு காரணமே இவன் வாயிலேருந்து உண்மை வர்றதுக்கு தான். இப்போ தெரிஞ்சுதா மேடம் இவன் எவ்வளோ கொடூரமானவன், எவ்வளோ மோசமானவன் சொல்லிட்டு உங்களுக்கு. நீங்களே சொல்லுங்கள் மேடம். நீங்களும் ஒரு அம்மாவாக தான் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தை உங்கள் கண்ணு முன்னாடி அழிஞ்சா உங்களால் தாங்கிக்க முடியுமான்னொன்னே அப்படியே நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. தாங்க முடியாது. "சொல்லுங்கள் மேடம், நான் சொன்னது தப்பா?" அப்படின்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க எல்லாரும்.